தள்ளு வண்டியில் ஆரம்பிச்சு நிறைய டைம் வந்து வியாபாரம் இல்லாமல் அழுதுட்டு தள்ளிட்டு போன நாட்கள் பல நாட்கள் உண்டு. அதே மாதிரி இதே ஊரில் நிறையா ரோட்டில் நம்ம தள்ளு வண்டி வச்சு நின்றுட்டு இருந்தோம்னா லோக்கல் பாலிடிக்ஸ், இங்கே வண்டி போடாத எடு, இங்கெல்லாம் போடணுன்னா எனக்கு காசு தரணும், நாங்கள் எப்போ வந்தாலும் எங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய இங்கே நடக்கும். இதே ஊரில் லைனில் நின்று நான் தண்ணி பிடிப்பேன். தண்ணி பிடிச்சிட்டு வரிசையாக இங்கெல்லாம் வந்து நல்ல தண்ணி பிடிக்கணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரிசையில் நிற்கணும். ஒரு கேன் எடுத்துகிட்டு போயிட்டு வரிசையில், அப்போ எக்ஸல் தான் இருக்கும், அந்த எக்ஸலில் போயிட்டு வரிசையாக நான் நின்றுட்டு இருப்பேன். அப்போ நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நிற்பேன். கரெக்டாக அந்த பக்கத்தில் நம்ம தண்ணி பிடிக்கிற நேரம் வரும். அப்படி தள்ளி விட்டு இன்னொருத்தவங்க ஒரு கேன் வைப்பாங்க. கேட்டால் நீ வெளியூர்காரன், உள்ளூர்காரங்க தான் முதல்ல பிடிக்கணும், வெளியூர்காரங்களை அப்புறம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இங்கே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எல்லாருமே மாப்பிள்ள மச்சான் சிவகண்ணன் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற போது வாழ்க்கையே வந்து ஒரு புதுமையாக இருக்கு. இப்படி இருந்த ஒரு இடத்த இப்படி மாற்றி வச்சிருக்கோம். அது வந்து முழுக்க என்னோட உழைப்பும் எங்களோட முதலீடும் எங்களோட முயற்சியும் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதில் சீக்கிரமா ஜெயிச்சணும், சீக்கிரமா பணம் பார்த்துடணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட எண்ணமா இருக்கு. பட் ரொம்ப பொறுமை, கடினமான முயற்சி, இதெல்லாம் இல்லாம இவ்வளவு இடத்துக்கு வர முடியாதுங்கிறத பதிவு பண்றதுக்காக தான் அதை நான் கேட்டேன். பொறுமை அப்படின்னு சம்பவம் நீங்களே சொல்லியிருக்கேன். அதாவது எதுவுமே உடனே கிடைக்காது. அதாவது பாட்டில் மட்டும்தான் ஒரு பாட்டு தொடங்கி முடியறதுக்குள்ள நம்ம பெரிய ஆளாயிடலாம். ஆனால் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இப்போ சேனல் ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 100 சப்ஸ்கிரைப் வரப்போ பெரிய பாடுபட்டோம். அதாவது பல மாதங்கள். அந்த 100 சப்ஸ்கிரைப் வந்தப்போ சந்தோஷப்பட்ட பார்த்தீங்களா? இப்போ 1 மில்லியன் வந்தால் கூட அந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷப்படல. ஏன்னா அதை விட பயங்கர சந்தோஷம் அந்த 100 சப்ஸ்கிரைப் வர்றதுக்கு. ஆனால் நாம் எல்லோரும் நினைக்கிறோம் மற்ற பிளாக் சேனல் மாதிரி குக்கிங் சேனல் ஈஸின்னு நினைக்கிறோம். குக்கிங் சேனல் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலே போய் பொருள் வாங்க போகணும். அது 2 or 3 hours ஆயிடும். இப்போ பொருளெல்லாம் ரெடி பண்ணி ஒரு அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணி குக் பண்ணுறதுக்கே ஈவினிங் ஆயிடும். ஈவினிங் ஆகி அந்த பாத்திரத்தெல்லாம் நாங்கள் 2 பேரே கழுவி எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் நாங்கள் 2 பேரும் எல்லாம் பண்ணுவோம். அது ரொம்ப ரிஸ்க்கான வேலையாக இருக்குது. அதை விட இன்னைக்கு இந்த ரேஞ்சில் வந்து எங்களை நிறுத்திருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான். அது நம்ம அன்னைக்கு போட்ட அந்த ஹார்ட் ஒர்க்கு, அந்த எஃபர்ட், இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து புஷ் பண்ணி தூங்காமல் இருந்த நாட்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி நாங்கள் நிறைய ரெடி பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா, மசாலா பொறுத்த அளவுக்கு ப்ரெசர்வேட்டிவ் போட்டால் தான் கெடாமல் இருக்கும். நம்ம ப்ரெசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம பொருளை தயாரிக்கிறோம் இல்லையா? அப்படி நாங்கள் தயாரித்த மசாலா நிறைய வேஸ்ட்டும் ஆகிருக்கு. நாங்கள் தயாரிப்போம், டெக்னிக்கலாக எரர் ஆகிருக்கும், ப்ராப்பராக ரோஸ்ட் ஆகிருக்காது, ப்ராப்பராக சன்லைட் பட்டிருக்காது. இந்த மாதிரி நிறைய எரர் ஆகி எங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கு. இது வந்து மசாலா கம்பெனியோட ஜேர்னி. இந்த மசாலா கம்பெனின்றது எனக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் பேசிக்காக மாஸ்டர். அப்போது நிறைய மசாலாஸ் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் மாறிடக்கூடாது, டேஸ்ட் மாறிடக்கூடாது. எங்கே போய் மக்கள் சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக மசாலா நானே தயாரித்து, அதாவது ஒரு மாஸ்டர் இருக்காருன்னா அவர் 100% வேலை பார்க்குறாருன்னா 50% வேலை நான் முடிச்சிடுவேன். அவர் எடுத்து அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி கொடுக்கணும். இதுதான் அவரோட வேலை. அப்படி மசாலா போயிட்டு நம்ம நிறையா சமைக்கிறதுலையும் நிறையா மசாலா பண்ணி சரி இதை மக்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அப்படியே ஆரம்பிச்சாச்சு மசாலா கம்பெனி. அந்த மாதிரி தான் உருவானது. ஆனால் இந்த மசாலா கம்பெனிக்காக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 வருஷம் ஆரண்டி பண்ணோம். நிறைய ஊருக்கு போவோம், நிறையா சாப்பிடுவோம், நிறையா பாட்டிங்கிட்ட உட்காந்து என்னென்ன போடுவீங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்போம். நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ரெசிபி ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க. ஒவ்வொரு மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் எப்படி போடுவீங்க? சில இது வறுத்து போடணும், சில இது வறுக்காமல் போடணும், சில இது அரைச்சதுக்கப்புறம் வறுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா தயாரித்து இப்போ கொண்டாந்துட்டோம்.